சிஓஏ எக்ஸாமுக்கு இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. 21க்கு அப்புறம் எக்ஸாமுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் டேட் வந்து வரல. 23 எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எலெக்ஷன் முடிஞ்சு தான் வந்து எக்ஸாம் வரும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு மே மிடில் எக்ஸாம் வந்துடும். அதுக்கான வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். ப்ராக்டிக்கல் ப்ளஸ் அந்த தேரி எக்ஸாமுக்கு. இப்போ தேரின்றத 1 மார்க்ஸாக உங்களுக்கு சிலபஸ் ஆகிடுச்சு. 51 மார்க்ஸ் இருக்கும். யூனிட் வைஸ் 2 டெஸ்ட்டு. என்ன சிலபஸ் படிக்கணும், என்ன மெட்டீரியலோடு சென்ட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம வந்து அதுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க்கு கரெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கலும் உண்டு. எந்த ப்ராக்டிக்கல்லேருந்து எந்த ப்ராக்டிக்கல் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் சார்ட்டு கொடுத்துருவோம். அந்த ப்ராக்டிக்கலை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் அந்த ப்ராக்டிக்கலை பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணோடனே அதில் கரெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். உங்களை ரெகுலராக வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு April 14 நம்ம என்ன ஷெட்யூல் கொடுத்துருவோம். April 15லேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கம்மி பேக்கேஜில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எக்ஸாமுக்கு எது கேட்பாங்க, எது ரிப்பீட்டடாக வரும், எதெல்லாம் பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டியாக கிடச்சிடும் இந்த டெஸ்ட்டு மூலயமா. அதில் வந்து நம்ம வந்து நிறைய அவுட்புட்ஸ் எப்படி வரணும், சில அவுட்புட்ஸ்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ண சொல்லுவோம் லைவாகவே. அந்த லைவாலாம் மாற்றக்குள்ளே உங்களுக்கு அந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு டெமோவும் நடத்துவோம். எப்படி 1 மந்த்து உங்களுக்கு இருக்குது. இந்த 1 மந்தில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணலனாலும் ஓகே. இப்போ இந்த 1 மந்தில் நீங்கள் ப்ராக்டிக்கல் தேரியும் படிச்சுட்டாலே போதும். நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சீக்கிரமாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. April 15லேருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, வெளியில் அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன், டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணிக்கிறனாலும் நம்மக்கிட்ட பே பண்ணி டெஸ்ட்டு மட்டும் அப்பியர் ஆகி போய்க்கலாம். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வச்சு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.